ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம அதுக்குள்ளே போகலாம். அதையெல்லாம் நீங்கள் ஏன் ஒரு விஷயத்த யோசிக்காமல் இது பண்ணுறீங்க? எனக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது. புதுசாக இருக்கிற விஷயங்களை நீங்கள் தான் யோசிக்காமல் பண்ணுறீங்க, செய்கிறீங்க. எனக்கு இதில் எல்லாம் அந்தளவுக்கு ஆர்வங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடுங்க, நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் பேசுகிறதுக்கான வாய்ப்புங்கிறது நம்மளுக்கு இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையுமே பேசிக்காமல் இருக்கிறப்போ நம்மளுக்கு அதில் நிறைய விஷயங்கள் பிடிக்காத மாதிரி இருக்கும், பிடிச்ச மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் இதுக்கு அடுத்தது ஒரு சில இதில் நம்மளுக்கு சொல்கிறதுக்கான இதை நம்ம தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்காம தான் எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலும் நம்ம இது பண்ணுறோம். பிடிச்சா அதெல்லாம் நம்ம இது பண்ண மாட்டோம் அப்படிங்கிறோட, சரி ஓகே, நீங்களாம் எனக்கு இனிமேல் எந்த ஒரு விதத்துலையும் யாரையும் நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை. ஒரு சில இதில் நம்ம யாரையும் நம்ம காரணம் கிடையாது. ஒரு சில இதை நம்ம பேசுகிறனால அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருந்தா பேசுவாங்க, பிடிக்கலையா ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்மளை விட்டு விலகி போவாங்க. அவ்வளோதானே தவிர நம்ம யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாதுமா அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் பற்றி பேசுகிறதுனால ஒன்றும் நம்ம மாறிட போகிறதில்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இதுக்கு அடுத்தது எதை நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணுமே தவிர, அவங்களெல்லாம் நம்ம குறை சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்புறம் தான் எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஏன் அப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கிறீங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறப்போ நம்ம அதையெல்லாம் இது பண்ணிக்கிறதுக்கான இதை நம்ம தான் இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா, நம்ம எதுவும் இனிமேலாம் சொல்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை. ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பிடிக்காம இருக்கும், பிடிச்சிருக்கும், அது அவங்களோட விருப்பம், அவ்வளோதான். அதை நம்ம ஒன்றும் சொல்லிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஒரு சில இதில் நம்மளால் யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்க முடியலைங்கிறப்போ நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தானே போக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்ப்பா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. ஒரு சில விதத்தில் நம்மளால் இது பண்ணிக்க முடியாத மாதிரியான சூழ்நிலைகள் தான் யாருக்காக இருந்தாலும் இருக்கே தவிர, அவங்களுக்காக நம்ம மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லைப்பா அப்படின்னோடனே, ஏன் இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கான அவசியங்கிறது என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆனால் அதுக்கு அடுத்தது நம்ம அதில் நல்லதோ கெட்டதோ ஒரு சில விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, அதில் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே, நீங்கள் எதையும் ஒன்றும் இது மனசில் ஒன்றும் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக அமையும். போக போக உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது நீ இதுக்கு அடுத்தது எந்த விஷயத்துலையுமே யாரையும் நம்ம மாற்றணும்னு நீ நினைக்காத. மாற்றுறதுங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு செய்ய முடியாது. நம்மளை சார்ந்த விஷயங்களை வேணால் நம்ம மாற்றிக்கலாம், பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது நம்ம யாரையும் இதிலெல்லாம் மாற்றிக்கிட்டு போகணுங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஓகே தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. அதுக்கு மேலே